நமது பள்ளியின் இந்த ஆண்டின் சாதனைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஸ்கூல் அப்படின்னாலே நம்ம ரெண்டு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். ஒன்று அந்த ஸ்கூலோடைய ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் அப்படிங்கிற பாட்டில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் வேத கணேஷ் அவர் ஒரு மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருந்தார். எல்லாருமே நினைப்பாங்க மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது சிபிஎஸ்இ அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எல்லாத்தையுமே இருக்கும். இப்படி கிடையாது. இங்கே நிறையா சாதிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே எங்கேருந்து வந்தவங்க தான், மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து தான் வந்தவங்க தான். அவர் 91% 12th செக்யூர் பண்ணி இன்றைக்கி வந்து சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆர்ட்ஸ்லையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீமா அப்படிங்கிறப்போ டைரெக்டாகவே ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி இன்றைக்கி வந்து அங்கே வந்து அவங்க ஆவணம் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக ரீமா ரொம்ப ஒரு டிசிப்ளினான பெண். இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் ஆத்தீஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு 97% செக்யூர் பண்ணியிருக்காங்க. தேன்மொழி இதுவரையும் இங்கே படித்த ஸ்டூடெண்டில் எத்தனை டாக்டர்ஸ் தேன்மொழி அப்படிங்கிறவங்க முடிச்சுட்டு தென் புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் டாக்டரா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. தென் ஆயிஷா நஃப்ரீன் சி ஜாயின்ட் எம்பிபிஎஸ் புதுச்சேரி. ஜாவித் இஸ்மாயில் ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காரு எம்பிபிஎஸ். முகமது தௌஃபிக் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ரீமா ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. தென் யுகன் அண்ட் அபிதா காவேரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜேஇயில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி இப்போ சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் பிடெக் படிச்சுட்டு இருக்காங்க. தருண் அப்படிங்கிறவர் நார்மலாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். பட் ஜேஇ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அவருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாலாம் கிடையாது. பட் அவர் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஐடி ஏபியில் ஆந்திர பிரதேசில் விஐடியில் படிச்சுட்டு இருக்கேன். தென் நார்மலாக இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஜென்ரலாக மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், இப்போ சார் மாதிரி எக்ஸ்பர்ட் நிறைய பேரை உருவாக்குனவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக நம்ம ஸ்கூல்லேருந்து காமினி அப்படிங்கிற ஒரு பொண் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸ், ஏன்னா அவங்க வந்து 9th படிக்கும் பொழுது நான் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் நான் என்ன மாதிரி என் லைஃப்பை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சார்கிட்ட ரொம்ப அப்ரோச் பண்ணி சார் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து சிங்கப்பூரில் 3 யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து விசிட் பண்ணாங்க. தட் இஸ் MDIS, NUS அண்ட் SMU. இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் விசிட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன லேர்ன் பண்ணாங்க, 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணணும், காஸ்ட் எவ்வளோ வருது, 10th அப்புறம் இருக்க ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய 8th 9th 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கெரியர் கைடன்ஸ் யார் கொடுத்தா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய கைதட்டல் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ஏஜில் இதை பாசிபிளா அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலேயே எங்களுக்கு இந்தியாவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு அதர் கண்ட்ரி அப்ராடில் போயிட்டு நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் எல்லாரையும் யாரை போய் பார்ப்பீங்க? திருச்சியில் கன்சல்டன்சி இருப்பாங்க, சென்னையில் கன்சல்டன்சி இருப்பாங்க. பட் நேரடியாக 8thலேயே ஒரு பெண் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சிங்கப்பூருக்கு போய் படிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணி வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் மிகப்பெரிய அது லேர்னிங்காக இருந்தது. ஐ லேர்ன்ட் மெனி திங் ஃப்ரம் ஹர். ஓகே, மை ஹேட்ஸ் அப் டு காமினி. சேம் டைம் முன்னாடிலாம் வந்து இப்போது நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் வித் 12th ஸ்டாண்டர்ட் தென் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் பிஇ பிடெக் எனி இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் நீங்கள் போகணும். பட் இப்போது அட்லாண்டிக் மிகப்பெரிய ஒரு சான்சஸ் கொடுத்தது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வந்து HCL டெக், ஸோ அவங்க கூட ஒரு MOU அவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், HCL கம்பெனியில் என்ட்ரன்ஸ் அப்பியர் ஆகி அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கைஃபண்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லேயே உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்றாங்க. அப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் காலேஜ் போக தேவையில்லையா, அப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க தேவையில்லையாங்கிற பிரச்சனை இல்லை. 3rd இயர்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, NIT, IIT, பிட்ஸ் பிலானி நம்பர் 1 ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் இந்தியா. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா யூனிவர்சிட்டி, ஸோ IIM
ஓகேயா, IIIM எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது JEE எக்ஸாம் கிளியர் பண்ணாமே டைரெக்டாக நீங்கள் அங்கே வந்து அப்பியர் படிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அன்பிலிவபிள் 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன ஆகலை, ட்ரெயின் ஆகலை. ஸோ எங்களுக்குமே இது என்ன ஃபஸ்ட் டைம் நாங்கள் MOU சைன் பண்ணி வித்தின் 1 monthல நான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். 18 மெம்பர்ஸில் 10 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணாங்க. அவங்க எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னென்னா, நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இவ்வளோ கிராம மத்தியில் உள்ள ஸ்கூல் இங்கே இத்தனை பேரை நான் கிளியர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் த ஃபஸ்ட்டு ஸ்கூல். 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் ஓகேலா, 40-30% மட்டும்தான் எப்போதுமே கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் 18ல் கிட்டத்தட்ட எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க, 10 ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்க. யூ ஆர் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஓகேயா, 60% கிளியர் பண்ணுன்னு சொல்லி எங்களை ரொம்ப ப்ரௌடாக சொன்னாங்க. அதுக்கு உண்மையிலேயே அந்த 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்ஸ், அந்த ஃபவுண்டேஷன் அங்கே உருவாக்குனவங்க, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ அடுத்து செகண்ட் ரவுண்டு அவங்க வந்து அப்பியர் ஆகி இப்போ 2 பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க எங்கே, HCL டெக் மதுரை கேம்பஸில். அடுத்து இன்னொரு விஷயம், தென் இன்வெஸ்ட் ஃப்ளைட் அகாடமி, தட் இஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம எல்லாமே நீட் எக்ஸாம் எழுதி, JEE எக்ஸாம் எழுதி ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் நம்ம ஏரியாவில் நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸ் பார்த்துருக்கலாம், இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு பைலட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. தென் அப்போ வந்து என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க, சார் நான் வந்து பைலட் படிக்கணும், ஸோ அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு. எங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வி ஹாவ் மோர் நாலேஜ், ஆனால் இந்த பைலட் அப்படிங்கும்போது எங்களுக்குமே வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு பேராவூரணியில் தென்னங்குடியில் பிறந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஃப்ளைட் அகாடமி மிகப்பெரிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காரு. இஸ் அ பர்சன், இஸ் ஃப்ரம் தென்னங்குடி ஓகேயா. அவரை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி, ஸோ அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னது என்னென்னா, நீ இந்தியாவில் எங்கே ஃபாரின்லேயோ எங்கே வேணுமாலும் போய் படி, பட் ஃபஸ்ட்டு சேலரி நீ 17 வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 17 years ஓல்டு, யூ மீன் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் வந்து பைலட் படிக்க முடியும். வித்தின் 2 yearsல உங்களுடைய மினிமம் சேலரி எவ்வளவா இருக்கும், 2 lakhs. அது கம்மியாலாம் அங்கே சேலரி கிடையாது. மினிமம் வாட், 2 lakhs. அப்போது 24-25 ஏஜில் ஒரு 10 lakhs எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது இது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு 4-5 மெம்பர்ஸ் இந்த பைலட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தென் விமென்ஸ் டே அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கலெக்டராக இருக்கலாம் ஒரு பெண், இல்லை ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் CEO இருக்கலாம் ஒரு பெண், தென் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒரு பெண். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட், அதாவது இப்போ 9th to 10th ஸ்டாண்டர்ட்டை நான் போய் பேசினேன். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சாதித்த உங்கள் தான் உண்மையான ரியலான பெண்கள் மட்டுமா? ஏன்னா பேராவூரில் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்க்குறேன், 30 வருஷமாக பூக்கடை வச்சுருக்காங்க, 30 வருஷமாக காய்கறி கடை வச்சுருக்காங்க. அந்த பெண் உருவாக்குனது நிறையா, அவங்க வீட்டில் படித்தவங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன், பல லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக அந்த பூக்கடையை வச்சோ அந்த காய்கறி கடையை வச்சோ சொந்தமாக மாடி வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உழைப்புகள் வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடுது. ஏன் நம்ம வந்து விமென்ஸ் டேனா நம்ம வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி படித்ததில் சாதித்தவங்க அந்த மாதிரி மட்டுமே நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு படிக்க வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் சொந்த காலிலே நின்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி, ஒரு பாட்டி இருக்கான், இந்த பாட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காய்கறி கடை வச்சுருக்காங்க. இந்த பாட்டியோடைய ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை ஓடி அந்த வேர்வை இருந்தது. நாங்கள் போய் பார்க்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அப்போ அந்த பாட்டி வந்து நாங்கள் பேசும்பொழுது அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டது. அப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மா, நான் 7வது பொம்பளை பிள்ளை, ஸோ நீ எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி படிக்க அனுப்பலை. பட் ஆனால் என் பிள்ளைய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான் டிஃபார்ம் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய மருமகளை பிஎட் காலேஜ் இங்கே நம்ம பேராவூரணி காலேஜில் பிஎட் படிக்க, வெங்கடேஸ்வர் இங்கே பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய பொண்ணையும் அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு இந்த லேடி சொன்னது. பட் இன்னமும் இந்த பூண்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா. ஸோ உண்மையிலே எங்களுக்கு, எங்களுடைய கண்ணுக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய கண்ணுக்கும் மகளிர் தினத்தை இவங்க கூட கொண்டாட நினச்சோம். ஓகேங்களா? ஸோ அதனால
அதே மாதிரி சுந்தரி அக்கா அடுத்து இருப்பாங்க பாருங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராவணி மக்கள்லாம் இவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருக்காது. வாழ்க்கையில் பெண்ணாக இருந்து எப்படி சாதிக்கிறது நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இவங்கள மாதிரி ஆள்கிட்ட இருந்து. ஸோ மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எங்களுடைய கொண்டாட்டம் இவங்க கூட தான் நடந்தது. அடுத்து வந்து ஜென்ரலாகவே வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைங்களும் வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா விஜய் டிவியில் பாட்டு பாடும்போது நம்ம பிள்ளை இந்த மாதிரி பாடக்கூடாதா அப்படின்னு எல்லா தாய்க்கும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த வகையில் தன்விகான்னு ஒரு இங்கே பெண் இருக்கா. அவள் வந்து ஜூனியர் கேஜி அப்போ படித்த ஜஸ்ட் 3 years ஓல்டு. நல்ல மெமரி. அப்போ வந்து நான் அவங்களோட அம்மாவிட்ட இங்கே டீச்சராக தான் இருக்காங்க. நான் கூப்பிட்டு பேசும் பொழுது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம், நல்ல மெமரி பவர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். வெறும் ஸ்டாருக்காக என்கிட்ட டெய்லி வந்து அவளுக்கு ஸ்டார் வாங்கணும். அந்த ஸ்டாருக்காக டெய்லி என்ன பண்ணுவேன், அந்த கெமிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் ஓகேங்களா 180 எலமெண்ட்ஸையும் கிட்டத்தட்ட 3 minutes 12 seconds அந்த பொண்ணு சொல்லிட்டு தென் ஏசிய இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் சீஃப் கெஸ்ட் அவங்கள கண்டிப்பாக உங்கள் கையால் ஹானர் பண்ணணும். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். புக்ஸ் தன்விகா ஒரு மோட்டிவேஷன். இதை பார்த்துட்டு எல்லா குழந்தைகளுக்குமே என்ன ஒரு ஆர்வம், நானுமே செய்யணும். அப்போ இதுக்குரிய வழிமுறைகள்லாம் ஏன் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணலை அப்படின்னு. அப்போ எல்லாருக்குள்ளேயுமே பொட்டன்ஷியல் இருக்கு.